சேர சோழ பாண்டியன் இங்கே எல்லா சாதியும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் எல்லா சாதியும் கல்வெட்டு இருக்கா அப்படின்னா கிடையாது. சில சாதிகளுக்கு இருக்குது. ஆனால் நடைமுறையில் அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஒரு சாதிக்கு இங்கே ஒரு கல்வெட்டை பார்த்துருக்கோம். அது குறித்து தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எந்த ஊருன்னா சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பை. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலோட பேர் மணமொத்த கண்டீஸ்வரர். இந்த மணமொத்த கண்டீஸ்வரர்கள் 14ஆம் நூற்றாண்டில் மாவழி வானதிராயர் அப்படிங்கிற ஒரு சிற்றரசர் இந்த பகுதியில் ஆட்சி செஞ்சுட்ருக்காரு. இவரோட ஆட்சி காலத்தில் இந்த மணமொத்த கண்டீஸ்வரருக்கு பொன்னமராதி பதிகளை சேர்ந்த சேர சோழ பாண்டிய பறையர் அப்படிங்கிறவரும் பொன்னமராதி முதலில் வேங்கடத்தூரான் அப்படிங்கிறவரும் நிலதானம் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் இருக்கிறான்னா சேர சோழ பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மூவேந்தர் அடையாளத்தோட ஒருத்தர் அங்கே ஒரு பறையர் இருந்திருக்காரு. இதுதான் வரலாற்று ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா மூவேந்தன் எல்லோரும் சொல்லிக்கலாம், ஆனால் அந்த அடையாளங்களோட இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒன்று. இவர் அங்கே நிலதானம் பண்ண தன்னோட சொந்த நிலம் இருக்கார். அவர் பெரிய நில உடைமையாளராக இருந்துக்கலாம், அல்லது மாவழி வானதிராயர் கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசு நிலையில் இருந்துக்கலாம், ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருக்கலாம். ஏன்னா நிலதானம் பண்ணுறவங்க தன்னோட சொந்த நிலங்கிறாரு. பறையில் அன்னைக்கு பொருளாதாரத்தில் பெரிய ஆள்களாக இருந்திருக்காங்க. இருந்தால் மட்டும் தான் இந்த அளவு நிலதானம் பண்ண முடியும். இதற்கு சாட்சியாக சுந்தரபாண்டி சதுர்வேறு மங்கத்து அகத்தியப்படன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பிராமணர் சாட்சி கையெழுத்தும் போட்டிருக்காரு. இந்த நெற்குப்பை ஊரில் பார்த்தோம்னா பறையர் இருக்காங்க, கல்லர் இருக்காங்க, மறவர் இருக்காங்க, வளையர் இருக்காங்க, இடையர் இருக்காங்க, பல்லர் இருக்காங்க. இத்தனை சாதி இருக்கும்போது அங்கே பறையருக்கு மட்டும்தான் அங்கே மூவேந்தர்ங்கிற சொல் இருக்குது. மூவேந்தர் அடையாளத்தில் பறையர் இருந்திருக்காங்க. அதாவது சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட அங்கே பறையில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இருந்திருக்காரு. வரலாற்றில் இப்படியான கல்வெட்டுகள் அரிது. நான் கொடுக்குற தகவல் எங்கேருந்து எடுக்கப்பட்டேன்னா தமிழ்நாடு தொழில் கழகம், அதாவது தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் நடத்துகிற தமிழ்நாடு தொழில் கழகம் நடத்துகிற ஆவணம் இதழில் 14வது நூலில் இருந்து நம்ம இந்த செய்தியை எடுத்து நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். நம்ம கொடுக்குற தகவல் தவறாக இருந்தால் தாராளமாக மறுப்பு கொடுக்கலாம். இது போன்ற தகவலை மறுபடியும் நம்ம சேனலில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.